வணக்கம். நாம எடுத்துக்கிற ஒவ்வொரு புது மருந்து, நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு உயிர்காக்கும் சிகிச்சை, இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இது எல்லாமே ஒரே ஒரு டாக்குமெண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. சோ இந்த விளக்கத்துல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மருத்துவ அறிவியலோட ப்ளூ பிரிண்ட்னு சொல்லப்படுற கிளினிக்கல் ட்ரையல் புரோட்டோகால்ஸ் பத்தி தான். ஒரு பெரிய பில்டிங்க்கு ப்ளூ பிரிண்ட் எவ்ளோ முக்கியமோ அதே மாதிரி தான் மெடிக்கல் சயின்ஸ்க்கு இந்த புரோட்டோகால். இந்த ஆய்வுகள் எப்படி பிளான் பண்ணப்படுது, எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு நாம ஆழமா பார்க்க போறோம். அப்படின்னா என்ன இந்த புரோட்டோகால்? சிம்பிளா சொல்லணும்னா, இதுதான் ஒரு ஸ்டடிக்கான மாஸ்டர் பிளான். ஏன் அப்படின்னா, ஒரு ரீசர்ச்ல நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும், ஒவ்வொரு ஸ்டெப்பையும், ஒவ்வொரு விதியையும் இதுதான் சொல்லும். அதனாலதான் இதுதான் ஒரு ஸ்டடிக்கான சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். சுருக்கமா, இதுதான் அந்த ஆய்வுக்கான முழுமையான வழிகாட்டி. சரி, நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பாத்திரலாம். ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன்ல ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போக போறோம். இந்த 6 முக்கியமான பகுதிகள் வழியா தான் நம்மளோட பயணம் இருக்க போகுது. ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம பில்டிங்கோட ஃபவுண்டேஷனை பார்ப்போம். முதல் செக்ஷன் கிளினிக்கல் ட்ரையல்னா என்ன, அது ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். கிளினிக்கல் ட்ரையல்னா என்ன? அது சும்மா ஒரு மருந்தை யாருக்காச்சும் கொடுத்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கறது இல்ல. அதுக்கு மேல இது ரொம்பவே கண்ட்ரோல்டான ஒரு சிஸ்டமேட்டிக் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட். இதுல ஒவ்வொரு சின்ன விஷயமும் முன்னாடியே பிளான் பண்ணி ரொம்ப கவனமா செயல்படுத்தப்படும். அப்போ இதோட நோக்கம் என்ன? ரெண்டு முக்கியமான விஷயம்தான். ஒன்னு, நம்பகமான சயின்டிஃபிக் டேட்டாவை உருவாக்குறது. இன்னொன்னு, அதுக்கும் மேல ரொம்ப முக்கியமா, இந்த ஸ்டடியில கலந்துக்கிற வாலண்டியர்ஸோட சேஃப்டியை 100% உறுதி பண்றது. சரி, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட்டை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது, இந்த புரோட்டோகாலை எப்படி எழுதுறாங்க, அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல தெளிவான மாஸ்டர் பிளானை உருவாக்க 4 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த 4 படிகளும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது. வாங்க இது ஒவ்வொன்னையும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். இங்க பாருங்க, துல்லியம் எவ்வளவு முக்கியம்னு. இந்த மருந்து உதவுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு சயின்டிஃபிக் கேள்வியே இல்ல, அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. ஆனா அதுவே மருந்து எக்ஸ் 12 வாரத்துல பிளசிபோவை கம்பேர் பண்ணும்போது சிஸ்டாலிக் பிளட் பிரஷரை குறைஞ்சது 10 மில்லிமீட்டர் மெர்க்யூரிய குறைக்குதா, இப்படி ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நம்மால ஒரு உறுதியான பதிலை கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த அளவுக்கு துல்லியமா இருக்க என்ன பண்றாங்க? அதுக்கு தான் எண்ட் பாயிண்ட்ஸை டிஃபைன் பண்றாங்க. பிரைமரி எண்ட் பாயிண்ட் தான் மெயின் கோல். இந்த ஸ்டடி வெற்றியா தோல்வியான்னு சொல்றதே இதுதான். செகண்டரி எண்ட் பாயிண்ட்ஸ் வாழ்க்கை தரம் மாதிரி மற்ற விஷயங்களை அழுக்கும். இது நமக்கு எக்ஸ்ட்ரா தகவல்களை கொடுக்கும். ஓகே, நம்மளோட கேள்வி என்னன்னு இப்போ தெளிவா இருக்கு. அடுத்து இதுக்கு பதில் கண்டுபிடிக்க சரியான ஆர்கிடெக்சரல் டிசைனை, அதாவது சரியான ட்ரையல் டிசைனை சூஸ் பண்ணணும். வாங்க வெவ்வேறு டிசைன்ஸ் பத்தி பார்ப்போம். இதுல ரொம்ப காமனா யூஸ் பண்றது parallel டிசைன். இது ரொம்ப சிம்பிள். 2 ட்ராக் ரேஸ் ட்ராக் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு குரூப்பை ஒரு ட்ராக்லயும் இன்னொரு குரூப்பை இன்னொரு ட்ராக்லயும் ஓட விட்டு கடைசியா யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாக்குற மாதிரி தான். இது ரொம்ப நேரடியானதும் பவர்ஃபுல்லானதும் கூட. அடுத்தது கிராஸ் ஓவர் டிசைன். இது ரொம்பவே திறமையான ஒரு டிசைன். இதுல ஒரே ஆள் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துப்பாங்க, ஆனா வேற வேற ஆர்டர்ல. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் அடுத்ததுக்கும் நடுல வாஷ் அவுட்னு ஒரு கேப் இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கே கண்ட்ரோலா இருப்பாங்க. ஆனா இது எல்லா கண்டிஷனுக்கும் செட் ஆகாது. அடுத்து ஃபேக்டோரியல் டிசைன். ஒரே நேரத்துல பல கேள்விகள் கேட்கிற மாதிரி இது. அதாவது மருந்து ஏ எப்படி வேலை செய்யுது, மருந்து பி எப்படி வேலை செய்யுது, ரெண்டையும் சேர்த்து கொடுத்தா என்ன ஆகும், இப்படி எல்லாத்தையும் ஒரே ஸ்டடியில செக் பண்ணிடலாம். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டிசைன். இப்ப நீங்க பாக்குற இந்த டேபிள் இந்த 3 டிசைனுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை தெளிவா காட்டுது. parallel டிசைன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், ஆனா நிறைய பேர் தேவைப்படலாம். கிராஸ் ஓவர் டிசைன் ரொம்ப எஃபிஷியன்ட், ஆனா சில இடத்துல தான் யூஸ் பண்ண முடியும். ஃபேக்டோரியல் டிசைன் ரொம்ப பவர்ஃபுல், ஆனா அனலைஸ் பண்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். சோ சரியான டிசைனை தேர்ந்தெடுக்கிறது நம்மளோட கேள்வியை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, நம்ம ப்ளூ பிரிண்ட் ரெடி, டிசைனும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போதான் அசல் வேலையே ஆரம்பிக்குது. இந்த செக்ஷன்ல நம்மளோட ஸ்டூடியோவை அதோட பெரிய எதிரிகிட்ட இருந்து, அதாவது பயாஸ் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு பார்க்க போறோம். ஆமா, ஒரு ஸ்டடிய அதோட மிகப்பெரிய எதிரியான பயாஸ்ல இருந்து எப்படி காப்பாத்துறது, இதுக்கு நம்ம கிட்ட 2 முக்கியமான டூல்ஸ் இருக்கு. பயாஸ்க்கு எதிரான நம்மளோட முதல் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் ரேண்டமைசேஷன். இது ஒரு சயின்டிஃபிக் காயின் டாஸ் மாதிரி தான். யாருக்கு எந்த ட்ரீட்மெண்ட் போகும்னு நாம முடிவு பண்ண மாட்டோம், அது ரேண்டமா தான் நடக்கும். இதனால ஸ்டார்ட் பண்ணும்போதே 2 குரூப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும்.
சோ கடைசில வர ரிசல்ட் ட்ரீட்மெண்டால தான் வந்துச்சுன்னு நாம நம்பிக்கையா சொல்லலாம். நம்மளோட 2வது டூல் பிளைண்டிங் இல்லனா மாஸ்கிங்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு நம்ம புதுசா ஒரு மருந்து தர்றோம்னு சொன்னாலே அந்த எண்ணமே அவங்கள நல்லா ஃபீல் பண்ண வைக்கும். இதுக்கு பேரு தான் பிளேசிவோ எஃபெக்ட். இத தவிர்க்கத்தான் டபுள் பிளைண்ட் ஸ்டடியில பேஷண்ட்டுக்கும் சரி டாக்டருக்கும் சரி யாருக்கு ஒரிஜினல் மருந்து போகுது யாருக்கு பிளேசிவோ போகுதுன்னே தெரியாது. இது ரிசல்ட்ல எந்த ஒரு சார்பும் இல்லாம பாத்துக்கும். சரி, சயின்ஸ், டிசைன் எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த மொத்த ப்ராசஸோட இதயத்துக்கே நம்ம வந்துட்டோம். அதுதான் இந்த ஸ்டடியில பங்கேற்கிறவங்களோட பாதுகாப்புக்கான எத்திக்கல் ரூல்ஸ். இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம். இதுதான் எல்லா ரிசர்ச்சையும் வழிநடத்துற முக்கியமான கொள்கை. மனித தன்னார்வலரின் நல்வாழ்வு தான் எப்பவுமே முதலிடம். ஒரு புது மருந்த கண்டுபிடிக்கணுன்ற ஆர்வம் ஒரு தனிநபரோட சேஃப்டியை விட பெருசு கிடையாது. இது ஒருபோதும் மாறாது. சரி, இந்த பாதுகாப்பு நடைமுறையில எப்படி வேலை செய்து? ஒரே ஒரு வாலண்டியர் ஸ்டடிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த புரோட்டோகால ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி, அதாவது IRB ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ரெகுலேட்டரி ஏஜென்சி கிட்ட அனுமதி வாங்க முடியும். அவங்க ஓகே சொன்னா தான் ஸ்டடியே ஆரம்பிக்க முடியும். இது ஒரு மல்டி லேயர்ட் சேஃப்டி சிஸ்டம். சோ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு வெற்றிகரமான, நம்பகமான, நெறிமுறையான கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்ற பில்டிங் இந்த 3 முக்கியமான தூண்கள் மேல தான் நிக்குது. 1 ரொம்ப டீட்டெயிலான ஒரு பிளான், அதாவது புரோட்டோகால். 2 அதுக்கு பொருத்தமான ஒரு ஸ்மார்ட்டான டிசைன். 3 பங்கேற்பாளர் பாதுகாப்புல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாத அர்ப்பணிப்பு. இந்த 3 தூணுகளும் ஒன்னா சரியா வேலை செய்யும்போதுதான் மருத்துவத்தோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய உண்மையான அர்த்தமுள்ள பதில்கள் நமக்கு கிடைக்கும். ஆமா, இது கொஞ்சம் சிக்கலான நீண்ட ப்ராசஸ் தான். ஆனா இததான் நோய்களை ஜெயிக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் தேவையான எல்லா மருத்துவ முன்னேற்றத்துக்கும் அடித்தளம். எங்களோட இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.